அனுப்பின வக்கீல் நோட்டீஸை வந்து மறைச்சு வந்து யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடுறாங்க. அதனால் வந்து அனாமிகாவுக்கு ரொம்ப ஃபேவராக வந்து மாறிடுது. கேஸில் வந்து வக்கீல் சொல்கிறாரு, அவங்க வந்து யாருமே ஆஜராகாதனால இந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். இன்னும் வந்து ஒரு வாய்தா தான் இருக்குது. அந்த வாய்தாவில் அவங்க வாதாடல, அவங்க வரலைன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகி உங்களுக்கே வந்து ஃபேவராக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த இந்த நீங்கள் போட்ட இந்த கேஸ் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்டிப்பாக சித்ரா ஆண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, சித்ரா ஆண்டி நீங்கள் பண்ண வேலை இருக்கே சூப்பர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே சித்ராவும் வந்து அப்படியா, சரி கவலையே படாத, இன்னொரு வாய்தாக்கு கண்டிப்பாக அவங்க வரவே முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே அனாமிகா அப்பாவோட கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே முழு மூச்சாக எல்லாருமே இறங்கி செய்கிறாங்க. சூர்யா வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து செய்கிறாரு. இதை பார்த்த மகா வந்து அப்படியே வந்து மயங்கியே போயிடுறாங்க சூர்யா கிட்ட. சூர்யா வந்து என்ன அளவு பார்த்து செய்கிறாரு, ஆனால் உண்மையை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒத்துக்கினாருன்னா அடுத்த நிமிஷமே சூர்யா வந்து நான் மன்னிச்சிடுவேன், அடுத்த நிமிஷமே சூர்யா கிட்ட நல்லபடி சகஜமாக பழக ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் அவர் ஒத்துக்கிறனால மட்டும்தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக கல்யாணம் அன்னைக்கு சூர்யா வருவாரா, இல்லை வந்து அந்த வந்து ஓனராக வருவாரான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, எப்படியும் சூர்யா ஒத்துந்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு. அப்போ கரெக்டாக வந்து அனாமிகாவுக்கு தீர்ப்பு வந்து சாதகமாக சொல்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறாங்க. வந்து சொல்கிறாங்க, அனாமிகாக்கும் வந்து விஜய்க்கும் நடந்த திருமணம் வந்து செல்லுபடி ஆகும். அவங்களோட அந்த டைவர்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் வந்து ஆஜராகலை, அதனால் அவர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் அனாமிகாவுக்கு சாதகமாக இந்த கேஸ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்ல போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் விஜயும் அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் அங்கே வந்துடுறாங்க. சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. உடனே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சூர்யா வந்து சொல்கிறாரு, தவிர்க்க முடியாத காரணங்காக நாங்கள் வராமல் இல்லை, எங்ககிட்ட அந்த வந்து வந்து சீட்டே கிடைக்கல, சில சதி ஆளுங்க வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க அந்த நோட்டீஸை, அதனால தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல, இல்லை ஃபஸ்ட்டு டைமே இங்கே வந்திருக்க வேண்டியது, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க கோர்ட்டில். சரி நீங்கள் மன்னிப்பு கேட்குறதால மன்னிச்சிடுறோம், எதுக்காக இப்படி பண்ணீங்க, எதுக்காக வராமல் இருந்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லைங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த அனாமிகா தான் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க இந்த கேஸ் விஷயமா அப்படின்னோடனே, இந்த கேஸில் வந்து என்ன சாட்சியம் இருக்குது, எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, ஒரு குழந்தைய வந்து இவ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா, அதனால தான் அந்த கேஸையே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், பெற்ற குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அனாமிகா வந்து பேசின பேச்சு எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து வீடியோ ஆதாரமாக கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்து அனாமிகாவே அதிர்ச்சிட்டு, இது எப்போ நான் பேசினேன் அப்படின்னோடனே சூர்யா வந்து அனாமிகாவை பார்க்க போயிருப்பார். அப்போ வந்து சூர்யா கிட்ட அனாமிகா ரொம்ப மோசமாக பேசுவாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி சூர்யா வந்து அதை காட்டுறாரு. அதெல்லாம் பார்த்து ஜட்ஜி அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ மோசமாக பேசியிருக்கீங்க, இவ்வளோ மோசமாக வந்து நடந்திருக்கீங்க, ஒரு குழந்தைன்னு பார்க்காம இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பிரபாவை பற்றி ரொம்ப மோசமாக வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவர்கிட்டே பேசியிருக்காங்க, அதுக்கு ஆதாரமும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கு ஆதாரமும் கொடுக்குறாரு. அதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு பொண்ணை வந்து இழிவாக பேசுகிறதுக்கும், அதே மாதிரி கல்யாணத்தில் வந்து குழப்பமாக்கி தன்னோட வீட்டுக்கார் கூட இணையறதுக்காக இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்காங்க அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் கேட்டு வந்து இந்த மாதிரி 2 பேருக்குமே டைவர்ஸ் வந்து கொடுக்குறேன், இன்னையிலேருந்து இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. உடனே வந்து இதை பார்த்து அனாமிகாவுக்கு தாங்க முடியல, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அனாமிகா கிட்ட வந்து பேசுகிறாரு நம்ம சூர்யா, என் தம்பிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு உன் மேலே முன்னாடியே சந்தேகம், நீ பேசுகிற பேச்சு, நடந்துக்கிற விஷயம், அதே மாதிரி வந்து ஜவுளி கடையில் நீ நடந்துக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது, அதனால தான் உன்னை கண்காணிக்க சொன்னேன், அதன்படி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க.